ஒயிட் ரைஸ்க்கு வாழைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக செய்கிற குழம்புக்கு பதிலாக இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குயிக்காக இதனோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் வாழைக்காய் 2 எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சவுண்டு விட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு இந்த வாழைக்காய் அதில் போட்டு பிசைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கை பொடி பொடியை நறுக்கி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கின பிறகு இந்த புளியில் கரைச்சி வச்ச வாழைக்காவை அப்படியே இதில் ஊற்றிட்டு ஒரு கலரி 3 சவுண்டு, இல்லைன்னா ஒரு 5 சவுண்டு குலைவாக வேணும்னா விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வாழைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடும். கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மத்தில் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. இப்படியே சாப்பிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள்.